ಶಿವಸಹಸ್ರನಾಮಂ 7 ಶ್ಲೋಕಂ ವರೆ ನಮ್ಮ பார்த்தோம். எட்டாமத்தது சந்திர சூரிய சனி கேதுர்கிரகோ கிரகபதிர்வரஹ அத்ரிரத்யா நமஸ்கர்த்தா மிருகபாணார்ப்பணோ நகஹா. சந்திரஹா சந்திரஸ்வரூபன். சந்திரன் சொன்னாலே மனசுக்கு குளிர்மையை கொடுக்கக்கூடியவன், ஆகலரத்தை கொடுக்கக்கூடியவன் அர்த்தம் இல்லையா. சந்திரன் நிலாவு மனசுக்கு குளிர்மையை தானே கொடுக்கறது. சந்திரனை பார்த்தாலே ஒரு அழகு தானே இல்லையா. பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருது. அதே மாதிரி தான் பரமேஸ்வரனும். பரமேஸ்வரன் நினைச்சாலே மனசுக்கு சந்தோஷம் வந்துடும். அவருடைய பக்தனுடைய மனசை குளிர வைக்கக்கூடியவர் பரமேஸ்வரன். அதனால சந்திரஹா அப்படின்னு அர்த்தம். சந்திரன் சொன்னாலே நம்முடைய மனசுன்னு தான் அர்த்தம். அதனால மனசுக்குள்ள வசிக்கப்பட்டவங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். அஷ்டமூர்த்திகளில் ஒன்று சந்திரன், அதனால சந்திரஸ்வரூபன்கிற அர்த்தத்திலையும் அது சொல்லலாம். சந்திரஸ்வரூபா. சூரியஹா சூரியஸ்வரூபன். ஸ்ரீய சோபைய ஜனிப்பிக்கப்பட்டவன் சூரியன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சூரியன் சொன்னால் ஆத்மா. ஆத்மாவாக இருக்கிறது மனசும் அவர் தான், ஆத்மாவும் அவர் தான். ஆனால் சூரிய சந்திரன் பகவான் தான் தாத்பரியம். சனிஹி சனி, அதுவும் சிவன் தான் அர்த்தம் அதுக்கு சனி. கேதுஹு கேது கிரக தேவதையும் சிவன் தான், பரமேஸ்வரன் தான். கேதுங்கிற பதத்துக்கு பிரமாணி, நாயகன், ஜுவாலை, பிரகாசம் இப்படி எல்லாம் அர்த்தம் உண்டு. அதனால கேது சொன்னா பரமேஸ்வரன். கிரகஹானா ராகு கிரக தேவதை. கிரகம்னா பிடிக்கிறதுங்கிற அர்த்தத்தில் சொல்றா. அதான் கிரகிக்கிறது கிரகம் அப்படின்னு. ராகு கிரகம் சொல்றோம் இல்லையா, பிடிக்கிறது. இங்கே பரமேஸ்வரன் எதை பிடிக்கிறாராம்? கல்பாவசான காலத்தில் எல்லாத்தையும் தனக்குள்ள ஆக்கிக்கிறார் இல்லையா, அதனால எல்லாத்தையும் பிடிக்கிறார் தாத்பரியம். அந்த அர்த்தத்திலையும் கிரகஹா அந்த தாத்பரியம். கிரகபதிகி கிரகங்களெல்லாம் பாலகன், நவகிரகங்களுடைய நாயகன், பாலகனாக இருக்கக்கூடியவர் பகவான். வரஹா வரன்னா சிரேஷ்டன், கிரகங்களில் சிரேஷ்டனான பிருகஸ்பதி அர்த்தத்திலே வரஹா. அத்ரிஹி அத்ரிங்கிற பேரில் அம்சாவதாரம் எடுத்தவர் பரமேஸ்வரன். அத்ரிஹினா முழுங்கப்பட்டவன்கிற அர்த்தமும் இருக்கு. கல்பாண்டத்தில் அந்த சராச்சரங்களும் சமுதிரத்துக்கு இடையில் போகும் இல்லையா, அது அத்தனையும் தன் உதரத்தில் வச்சு ஒரு தாயார் எப்படி கர்ப்பத்தில் உள்ள சிசுவை காப்பாற்றுவோம் அதை மாதிரி காப்பாற்றக்கூடியவர் பரமேஸ்வரன். லலிதா சஹஸ்ரநாமத்தில் தேவின்னு சொன்னோம். விநாயக புராணம் எடுத்தால் மகாகணபதி சொல்லுவோம். இதுதான் தாத்பரியம். என்ன? பிரம்மம். அந்த பிரம்மத்திலேருந்து எல்லாம் வருது, திரும்பி அந்த பிரம்மத்திலே லயிக்கிறது. மறுபடியும் அடுத்த சிருஷ்டி தொடங்கும் போது எல்லாம் வெளியில் வரும், திரும்பி எல்லாம் கல்பாந்த காலத்தில் உள்ளே போகும். இந்த பிரக்கிரியை தான் நடந்துகிட்டே இருக்கும். அதனால அத்ரிஹி. அத்ரியா நமஸ்கர்த்தா, அத்ரியருடைய புத்திரி அத்ரியா நமஸ்கர்த்தா. அத்ரி பத்னியான அனசூயை துர்வாசாவின் ரூபத்தில் அனசூய துர்வாசாவின் ரூபத்தில் நமஸ்கரித்தவர். மிருகபாணார்ப்பணா மானோடு நேர்க்கு பானம் அனுப்பினவர். சிவனுக்கு நேர சில முனிமார் ஆபிஜார பிரயோகத்தால் ஒரு மானை அனுப்புகிறா. அந்த மானை தன்னோட அம்பை இது அந்த மானை தன் அடையாளமாக கையில் வச்சுட்டார். பாருங்க, அவரை உபதிரவிக்க வந்ததை கூட அனுகிரகம் பண்ணி தனக்கு ஆபரணமாக வச்சுக்கிறாராம் பகவான் அர்த்தம். இது கதை. மான்னு சொன்னால் என்னதுன்னா நம்முடைய மனசுன்னு அர்த்தம். வச்சுருக்கார் இல்லையா கையில் மான், மனுஷ மனசு. நம்முடைய மனசை அவர் ஆபரணமாக வச்சுருக்கார் தாத்பரியம். ஏன் மானுக்கு மனசுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, அதிவேகமாக சஞ்சரிக்கக்கூடியது மான், அதை விட அதிவேகமாக சஞ்சரிக்கக்கூடியது நம்முடைய மனசுன்னு தாத்பரியம். அனகஹா பாபரகிதன், துக்கம் இல்லாதவன் அர்த்தம். இப்படி பாபரகிதன் துக்கம் இல்லாதவன்னா யாரெல்லாம் பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்ணுறாலோ, பரமேஸ்வர பக்தன் நம்ம சொல்கிறோமோ, அவளோட மனசில் துக்கமே இருக்காது. துக்கம் இருக்காது, துக்கம் வரும், அது மனசை பாதிக்காதுன்னு தாற்பயம். பாபம்னா அவன் பாவத்தை அனுபவித்து புண்ணியத்தில் மாற அவரை மாற்றிடுவார். அந்த பாவத்தை தந்து அனுபவித்து அதுக்குள்ள சேஷியும் தந்து அதை ஓவர் கம் பண்ணுற ஒரு சாகச்சரியத்தையும் கொடுத்து நம்மளை காப்பாற்றக்கூடியவர் பகவான். 9வது ஸ்லோகம். மகாதபா கோரதபா அதீனோ தீனசாதகா சம்வத்சரகரோ மந்திர பிரமாணம் பரமம் தபா.
மகாதபாக பெரிய தபஸோடு கூடினவர். பரமேஸ்வரன் பார்த்தா தெரியும், தபக்கோலத்தில் ஏகப்பட்ட நிறைய படங்கள் நம்ம பார்க்கலாம். பகவானுடைய தபஸ் ஞானமயம். நம்மெல்லாம் பகவானை அடையறதுக்காக தபஸ் பண்றோம். பகவான் எதுக்கு தபஸ் பண்றார் அப்படின்னா லோக ரட்சைக்காக தபஸ் பண்றார். சாதாரண தபஸ் அல்ல, கோர தபாக, கோரமான தபசக்தி உள்ளவர். அவருடைய தபஸை கலைக்க யாராலுமே முடியாது. அப்போ மன்மதன் எப்படி கலைச்சான்னு கேட்கலாம். அது அவரே தெரிஞ்சு மன்மதனுக்கு ஒன்று கலைக்க வைக்கிறதும் இதே பகவான் தானே இல்ல. கோர தபாக, அதீனஹா, தீனதை இல்லாதவன், சக்தி தனம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் உள்ளவன் அர்த்தம். தீனதைனா கஷ்டம், அசுகம், துக்கம் எல்லாம் அர்த்தம் உண்டு. இதெல்லாம் இல்லாதவன் சொன்னால் பரமேஸ்வர பக்தன் நம்ம சொல்லிக்கிடமான நமக்கு இது ஒன்றும் இருக்கப்படாது. அது அப்படி மனுஷன்னா துக்கம் வரத்தானே செய்யும், க்ஷீணம் வரத்தானே செய்யும் இல்லையா. அதெல்லாம் வரும், வரும் போட்டும், அப்படி விட்டுறணும். எல்லாம் பகவான் பார்த்துப்பார். சிவனே நெரு, அது சொல்லி சொல்லி தான் தேமே நெருன்னு ஆயிடுச்சு. தெய்வமே நெரு, அது சிவனே தெய்வமே நெரு அப்படிங்கிறது அப்பதான். இந்த தெய்வமே நெறி சொல்லி 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 தேமே நெருன்னு ஆயிடுச்சு. பகவான்கிட்ட அப்படி சொல்லணும். நம்ம என்ன பண்ண முடியும், அவர் பார்த்துப்பார் அப்படின்னு விட்டுறணும். அந்த ஒரு மனப்பான்மை நமக்கு வரும் தாற்பயம். என்னத்தினால் அது வருதுன்னா தீன சாதகா, தீனன்மாரை ரட்சிக்கப்பட்டவர் பகவான். இப்போ யாருக்கெல்லாம் தீனதை இருக்கோ, உடம்புல நோய் இருக்கோ, கஷ்டங்கள் இருக்கோ, துக்கங்கள் இருக்கோ, அவளால் ரட்சிக்கக்கூடியவர் பகவான் இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும். அதனால அதீனஹா தீன சாதகா, சம்பட்சரகரகா, சம்பட்சரத்தை உண்டாக்கப்பட்டார். காலஸ்வரூபனான பகவான் காலகணனையில் ஒரு பிரதான கடகமான சம்பட்சரங்களை உண்டாக்குறார். சம்பட்சரனா ஒரு வருஷம். மந்திரஹா, வேத மந்திர ஸ்வரூபன், பிரணவ மந்திர ஸ்வரூபன் பகவான். விராட் புருஷனோட சுவாசோச்சஸ்திரங்கள்லேருந்து உத்பவமானதுதான் வேதம், வேதாங்கங்களும் அதில் உள்ள மந்திரங்களும் எல்லாம். அப்படின்னு விராட் புருஷன்னா அந்த பிரம்மம். விராட் புருஷன் ஒன்றா மகாவிஷ்ணு அப்படின்னு நினச்சிக்கப்படாது. விராட் புருஷன்னா அந்த பிரம்மம். பிரம்மத்தை புருஷனா சங்கல்பிச்சா தேவன், ஸ்திரீயா சங்கல்பிச்சா தேவி, அவ்வளவுதான். அது எந்த தேவனாக ஆகலாம், எந்த தேவியும் ஆகலாம். நம்ம இஷ்டப்படி என்ன வேணா பேர் போட்டுக்கலாம். சம்பட்சரகரோ மந்திர பிரமாணம் பரமம் தவ. பிரமாணம் ஆதிகாரமான தெளிவு, சப்போர்ட். பிரமாணம் சொல்லி வீட்டுக்கு பிரமாணம் சொல்றோமே, இந்த வீடு என்னோடதாக்குங்கிறதுக்கு என்ன வாக்கு தெளிவு, டாக்குமெண்ட் சொல்றோமே, பிரணாமம் பிரமாணம், அதுதான் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சொல்றோம். இது உடஸ்தாவகாசத்தை காட்டக்கூடியதுன்னு அர்த்தம். அது தெளிவு, ப்ரூஃப். புத்தி ஞானம் இவருடைய சொரூபமாக இருக்கப்பட்டவரும் பகவான் தான். அதனாலே பிரமாணம் அப்படின்னு அர்த்தம். பரமம் தபஹா, ஏற்றவும் சிரேஷ்டமான தபஸா இருக்கக்கூடியவர் பகவான். தபசுன்னா நிஷ்டைன்னு அர்த்தம். எந்த ஒரு காரியத்தை இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்வேங்கிற நிஷ்டையோடு இருக்கக்கூடியது. அது அடமன்சிங்கிற ஒரு நிஷ்டை ஒன்று, அதெல்லாம் இங்கே உத்தேசிக்கிறது. அது அகம்பாவம். நான் அப்படித்தான் செய்வேன் போ அப்படி சொல்றது அகம்பாவம். அப்படி இல்லை. இந்த காரியத்தை இப்படி செய்யணும்னு ஒரு விதி உண்டு இல்லையா, அதை அப்படியே செய்யக்கூடியவர் பகவான் அர்த்தம். தபசரிஷ்டிக்கப்பட்டவர். யோகி யோஜ்யோ மகாபீஜோ மகாரேதோ மகாபலஹ சுவர்ணரேதோ சர்வஜ்ஞ சுபீஜோ பீஜவாகனா. யோகி, யோகம்னா ஞானம். யோகினா ஞானம் கொண்டு பிராபிக்கப்படப்பட்டவர். ஞானம்னா என்னது, சத்தியமான வஸ்து என்னதுங்கிற உணர்வு ஞானம். எது சத்தியமான வஸ்து, 26 தத்துவம், மற்ற தத்துவமான பிரம்மம் சத்தியம். இதுதான் ஆத்மாவுக்குள்ளே தன்னுடைய ஆத்மாவை எப்போதும் சாதனம் செய்யப்பட்டவன் யோகி, சமாதியோடு கூடினவன். யோஜ்யா, பரபிரம்மவுமாய் ஐக்கியம் பிராபிச்சிருக்கப்பட்டவன். அப்ப இங்க யோஜ்யா நீங்க சொல்லப்பட்டது சாதாரண 25ஆம் இட தத்துவமான சப்தம் சகுண பிரம்மம் சிவன். பரபிரம்மத்துமாய் யோஜிச்சிருக்கப்பட்டவர்னா 22 பிரம்மத்தினுடைய பிரதீகம் அர்த்தம். மகாபீஜகா, மகத்தான பீஜம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வஸ்துக்களுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது பரமேஸ்வரன். அதனால மகாபீஜன். மகாரேதகா, மகத்தான ரேதஸ் உள்ளவன், மகாவீரசாலி. பரமேஸ்வரனுடைய ரேதஸ்தான் சரவண பொய்களை பதிச்சு சுப்பிரமணியனா அவதரிச்சது அப்படின்னு நம்ம தெரியும் இல்லையா. அதனால விசேஷமான ரேதஸோடு கூடினவர்னு அர்த்தம். அந்த பிரபஞ்சத்தை முழு சிருஷ்டிக்கிறதுக்கு கழிவுள்ளவர்ங்கிற அர்த்தம் தான் மகாரேதகா. மகாபலகா, எல்லா பலவானும் வச்சு ஏற்றவும் பலவானானவன். அப்படின்னா அந்த பகவானுக்கு மேலே ஒரு பலவான் கிடையாதுன்னு தாத்பரியம். சுவர்ண ரேதாக, சுவர்ண நிறத்திலுள்ள ரேதஸோடு கூடினவர். சொர்ணம் ரேதஸானவன்.
அப்படின்னா அக்னி ஸ்வரூபன் அர்த்தம். விஷ்ணு பகவான் மோகினி வேஷத்தில் ஆகர்ஷனான பரமேஸ்வரன் மோகினி ஆலிங்கனம் செய்த உடனே ஸ்கலிச்ச ரேதஸு சொர்ணமாயிட்டும் வெள்ளியாயிட்டும் பரிணமிச்சது அப்படின்னு பாகவதத்தில் கதை வருது. பாலாழி மதனம் கழிச்சு அந்த அமிர்தத்தை கொடுக்கறதுக்காக வரும்போது அசுரன்மாரும் அடி போடுறோம். அசுரன்மாருக்கு அமிர்தம் கொடுக்க முடியாது இல்லையா? அவளுக்கு அமிர்தத்துவம் கிடச்சுன்னா அவளுக்கு அழிவு கிடாமல் ஆகிடும் இல்லையா? அசுரவൃத்திகளை அழிக்கணுமே. அதனால மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து இவாளை கண் காதெல்லாம் காட்டி இவாளை மோகிப்பிச்சு அமிர்தத்தை பூரா தேவர்களுக்கு கொடுக்குறார். அப்படி அந்த ஒரு மோகினி வேஷத்தை பார்த்தோன்னா பரமேஸ்வரனுக்கு தாத்பரியம் வந்து எனக்கு அந்த வேஷத்தை ஒன்னோட காட்டித்தரணும் அப்படின்னு சொல்ல பகவானுக்காக வேண்டும் ஒரு பிராവശ്யம் மோகினி அவதாரம் எடுக்கிறார். எடுத்த உடனே அந்த மோகினி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். அப்போ அவருடைய சரீரத்திலேருந்து ரேதஸ் கழிச்சது, அதுதான் சொர்ணமும் வெள்ளியுமாயிட்டு பரிணமிச்சது அப்படின்னு பாகவதத்தில் கதை. சர்வஜா, சர்வஜானமும் உள்ளவன், சர்வனும் ஞாதாவும் ஆயிருக்கப்பட்டவன் அர்த்தம். எல்லாம் அறியப்பட்டவன் பகவான். நம்ம எந்த காரியம் செய்தாலும் ரெண்டு பேரும் நம்ம மறைச்சு செய்ய முடியாது. ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வம். அதுதான் பகவான். சுபீஜா, அவ்வியமான உத்தமமான பீஜத்தோடு கூடினவர். அந்த பிரபஞ்சத்தை முழுவன் சிருஷ்டிக்கிற அளவுக்கு கழிவுள்ள பீஜத்தோடு கூடியவன்னா அந்த பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் பகவான் அர்த்தம். பீஜ வாகனகா, பீஜத்தை ஒரு ஜென்மத்திலேருந்து மற்றொரு ஜென்மத்திலேக்கு வகிக்கப்பட்டவர். இல்லையா? ஆமாம், பீஜம்னா இங்கே வந்து இந்த பீஜங்கிறது ஜீவன்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். இது ஒரு ஜென்மத்திலேருந்து இன்னொரு ஜென்மத்துக்கு வகிச்சு கொண்டு போகப்பட்டது பகவான் தான். பகவானுடைய ஆக்ஞையில தான் எல்லாம் நடக்கிறதுன்னு தாத்பரியம். அதனால் ஒரு செடி வளர்றதாகட்டும், ஒரு மிருகம் வளர்றதாகட்டும், ஒரு மனுஷன் வளர்றதாகட்டும், எல்லாம் பகவத் அனுகிரகத்தினால தான் நடக்கிறது. அதனால ஒரு ஜென்மத்திலேருந்து வேற ஜென்மத்திலேக்கு இந்த ஜீவனை கொண்டு போகிறதுனால பீஜவாகனஹா. தசபாகுஸ்துவ நிமிஷோ நீலகண்டபுமாபதி விஸ்வரூபஸ்வயம் சிரேஷ்டோ பலவீரோ பலோகணஹ. பலவீரஹ அபலோகணஹ, பலவீலோ பலோகணஹ. தசபாகு 10 கை உள்ளவர் பரமேஸ்வரன். பஞ்சமுகனான சிவனுக்கு 10 கைகளும், அதில் கமண்டலு, ஸ்ருபம், தனுசு, பாணம், கபாலம், அசனி, சதக்னி, கட்கம், பட்டிஷம், சூலம், இப்படி 10 ஆயுதங்கள் உண்டு. அனிமிஷா, ஒரிக்கலும் கண்ணுகள் அடைக்காத்தவன், நித்திய பிரபுத்தம் சுரூபன் அர்த்தம். தேவர்களுடைய கழிவே அதுதான். தேவர்களுக்கு கண் அடையாது. உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவினாவள்ளியே நமஹா நம்ம அர்ச்சனை பண்ணுறோமே, நம்மளாம் வந்து நிமேஷாளாக்கு கண்ணை நமக்கு ஒரு அளவுக்கு மேலே கண்ணை திறந்துருக்க முடியாது, எம கொட்டும் இல்லையா? ஆனால் பகவானுக்கு தேவர்களுக்கு எம கொட்டாது. அதை வச்சுத்தான் ராகுவும் கேதுவும் கள்ள வேஷத்தில் வந்து தேவன்மாரோட வேஷம் போட்டு அமிர்த பானம் கொண்டுருவா, அமிர்தத்தை எடுத்துருவா, ஆனால் முழுங்க முடியாது. அதுக்குள்ளே சூரியன்மார் கண்டுபிடிச்சிருவா. எப்படி கண்டுபிடிச்சான்னா இந்த சிம்பிளை வச்சு தான் கண்டுபிடிக்கிறான். என்ன இருந்தாலும் அவள் அசுரா இல்லையா? தேவனோட வேஷம் போட்டாலும் அவளை தேவனை மாதிரி உள்ள குவாலிட்டி அவளுக்கு வராதே. அவள்கிட்ட இப்படி பார்த்துனக்கிறத கண்ணு திறந்து அடையிறது. பகல 50 தேவர்களை உட்காந்துருக்கா, 2 பேரோட கண் மட்டும் திறந்து அடையிறது. சூரியனும் சந்திரனமாக்க அதை பார்க்குறான். அவளுக்கு காவல் செக்யூரிட்டியாக நிற்கிறான், அசுரன்மார் உள்ள வராமல் இருக்கிறது. என்னென்று கூட வேஷம் மாதிரி வந்துவிட்டு அவளை கண்ணை வெட்டிச்சு. உடனே காட்டி கொடுக்குறா. அந்த இந்திரன் அவளை வஜ்ராயத்தில் வெட்ட அப்படி கழுத்தை முடிஞ்சதுனால இவரோட கேதுவனோட கழுத்து தெரிச்சு போயிடுறது, ராகுவோடு உடம்பு தெரிச்சு போகிறது. அந்த காரணத்தினால அவளுக்கு இந்த ராகு அமிர்தத்தை போட்டதுனால கழுத்து அப்படி மிஞ்சித்துன்னு தாத்பரியம். எதுக்காக அந்த கதைன்னா, அந்த ராகுவும் கேதுவும் அங்கப்பட்ட அசுரன்மார் வந்து அங்கே வந்திருக்காங்கிறத கண்டுபிடிச்சது இந்த கண் எம கொட்டுறதுனாலேயாக்கும். தேவர்களுக்கு எம கொட்டாது. அதனால் அவள் அனிமேஷா. நீலகண்டகா, நீல நிறத்தில் கண்டத்தோடு கூடினவர். அந்த காலவோட விஷம் பானம் பண்ணோன்னே பரபதி போய் கழுத்தை பிடிக்கிறா. அந்த நிறம் அங்கேயே உறைஞ்சி அது பின்ன பூஷணமாக மாறித்து. உமாபதிகி, பார்வதியோட பர்த்தாவு. பரமேஸ்வரன் விஷம் குடித்தோன்னா பார்வதியன் கழுத்தை பிடிச்சானா விஷம் உள்ள போனால் பரமேஸ்வரன் ஆயிடுவோங்கிற பயத்தில் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் காரணம், பரமேஸ்வருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மளை யாரும் காப்பாற்றுவான்? ஏன் இந்த காலவோட விஷம் வெளியில் வந்தால் லோகம் முழுவதும் பஸ்மம் ஆயிடும். உலகத்தையே எரிக்கிற அளவுக்கு பவர் உள்ளது அந்த காலக்கூட விஷம்.
அப்போது இந்த விஷம் வெளியில் வந்தால் லோகம் முழுவதும் பஸ்மமாயிடும். உள்ளே போனால் என்ன ஆகும்? இதை மாதிரி கோடிக்கணக்கான அண்டச்சராச்சரங்கள் உண்டு. சயின்ஸே ஒத்துக்கிறது. செவரல் சோலார் சிஸ்டம்ஸ் ஆர் தேர் சொல்லிட்டு. அப்போ வெளியில் இருக்கிற லோகம் அழியப்படாது, உள்ளே இருக்கிற லோகம் அழியப்படாதுங்கிற காரணத்தினால விஷயம் தெரிஞ்ச பார்வதி கழுத்தில் போய் பிடிச்சான்னாக்க அர்த்தமே ஒழிய பரமேஸ்வரனுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்தில் அவள் பிடிச்சதல்ல. அப்படித்தான் நம்மளெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். நானும் அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன். சிவானந்தகிரி படிக்கிற வரைக்கும் அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன். சிவானந்தரில் பகவான் அழகாக அதை வர்ணிக்கிறார். நானம் வா பரமோபகாரகமிதம் துவேகம் பசூனாம் பதே அப்படின்னு. பரோபகாரமாக வெளியிலுள்ள லோகமும் அழியப்படாது, உள்ள லோகமும் அழியப்படாதுங்கிற எண்ணத்தில் பரமேஸ்வரன் செய்ததுனால விஷம் கூட அவருக்கு பூஷணமாக மாறித்து அப்படின்னு வருது. அதில் அதாக்கு நீலகண்டன் சிதிகண்டன் அப்படின்லாம் வரப்பட்ட காரணம். நீல நிறம்ல கழுத்தோடு கூடினவர். பரமேஸ்வரன் கழுத்தில் உள்ளது நீல நிறம் காலகுட விஷமாக்கும். அது அவருக்கு ஆபரணம்னு அர்த்தம். உமாபதிகி உமாவோட பர்த்தாவோ பதி உமா உமானா பார்வதி, பார்வதியினுடைய பர்த்தாங்கிற அர்த்தம். விஸ்வரூபகா இந்த விஸ்வத்தை முழுவன் ரூபமாய் கொண்டவர். எங்கும் நிறைஞ்சிருக்கிறதான ஈஸ்வர ஸ்வரூபம் இல்லையா? பகவான் இல்லாத ஒரு இடம் கிடையாதே. அதுக்கு எக்ஸாம்பிள் முண்டல நூலி, குண்டலத்தில் சொர்ணம், குடத்தில் மண். ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி எங்கும் நிறைஞ்சிருக்கிறது விஸ்வரூபமான ஈஸ்வரனானத்தினால விஸ்வரூபம். சுயம் சேஷ்டகா சொந்த மகிமையால் சேஷ்டனா இருக்கப்பட்டவர்னு அர்த்தம். தாற்பயம் என்னன்னா அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுன்னு இல்லையா? சொந்த மகிமையினாலே சிரேஷ்டமாக இருக்கப்பட்டவர். அதுக்கு காரணம் கிடையாது. காரணம் உண்டுன்னா ரெண்டாவது துவைத பாவம் வந்துடுமே. இதை விட பெருசுன்னு வந்துடும் இல்லையா? அதல்ல, சுயமே உள்ளது. ஒன்று தான் உண்டு. பிரம்ம அதனுடைய சொரூபமானத்தினால சொந்த மகிமையினால சிரேஷ்டமானவர். பலவீரகா தன்னுடைய பலங்கொண்டு வீரனானவன் பரமேஸ்வரன். அபலோகணகா ஜீவனுடைய சக்தி கொண்டு மாத்திரம் சலிக்கிறதுக்கு கழிவுள்ள பலரகிதமான கணங்கள் உள்ளவன். அசக்தங்களான 25 தத்துவங்களுக்கும் சக்தி நல்கப்பட்டது பகவான் அர்த்தம். கிணங்களுக்கெல்லாம் எதுக்குமே சலிக்கிறதுக்கு சக்தி கிடையாது. பகவானுடைய அனுகிரகத்தினால்தான் சலிக்கிறதுக்கு சக்தி இருக்கு. இல்லைன்னா என்ன சொல்றோம்? டெட் பாடின்னு தானே சொல்றோம் இல்லையா? அது வரைக்கும் சலிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் தான் பெரியப்பா சித்தப்பா அண்ணா மண்ணி தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவோம். சலனம் தான் என்ன சொல்லிடுறோம்? உடனே பேரை மாற்றுருவோமே. பேரினை நீக்கி பிடமென்று பேரிட்டு சொன்னார் தமிழில். ஒரே பேர் தான் எல்லாருக்கும். டெட் பாடி. என்னது டெட் ஆச்சு? இல்லை கண் அங்கே இருக்குது, காது அங்கே இருக்குது, மூக்கு அங்கே இருக்குது, கை அங்கே இருக்கு. எப்படி டெட் ஆச்சுன்னா சலனசேஷி கிடையாது. காரணம் சலனசேஷி தான் அது ஈஸ்வரன் சக்தி. அது வெளியில் போயிடுது. அதுதான் ஜீவன். அதனால எல்லாத்துக்கும் சலிக்கிற சேஷியை கொடுக்கப்பட்டது. அபலமான காரியங்கள் சலிக்க முடியாத வஸ்துக்களுக்கெல்லாம் சலனசேஷியை கொடுக்கப்பட்டவர் பகவான். அதனால அந்த பகவானுக்கு அபலோகணஹா எல்லாத்துக்கும் சக்தி நல்கப்பட்டவர் அர்த்தம். கணகர்த்தா கணபதிர் திக்வாசா காமயே வஜா மந்திரவித் பரமோ மந்திர சர்வபாவகரோஹரஹா. கணகர்த்தா கணங்களுடைய சிருஷ்டிகர்த்தா. கணங்கள்னா பார்ஷதன்மார், சிவதூதன்மார் அர்த்தம். கணபதிஹி கணபதினா இங்கே விக்னேஸ்வரன் அர்த்தம் அல்ல. கணங்களுடைய பதி. கணங்கள்னா கூட்டங்கள். எல்லாத்துக்குமே பதியா இருக்கக்கூடியவர் பகவான் தான். திக்வாசாக திக்குகளே வஸ்திரமாக்க. திகம்பரன். திகம்பரன் சொல்ல காரணம் எங்க நிறைஞ்சிருக்கிறதுனால அவருக்கு எப்படி நம்ம கொடுக்க முடியும்? எங்கும் நிறைஞ்சிருக்கிறது ஈஸ்வர ஸ்வரூபம். அதுக்கு எப்படி வஸ்திரம்னா திக்குகளையே வஸ்திரமா கொண்டவர் அர்த்தம். தாத்பரியம் எங்கும் நிறைஞ்சிருக்கிறது ஈஸ்வர ஸ்வரூபம் தான் அதுக்கு அர்த்தம். பிரபஞ்சத்தையே வஸ்திரமாய்க்கு ஆவரம் கொண்டவர். காமஹா புருஷார்த்தத்தை ஆகிரகிக்கப்பட்டவால காமிக்கப்பட்டவர். தர்மம் அர்த்தம் காம மோக்ஷம் இதுதான் சதுர்வித பல புருஷார்த்தம். இந்த பல புருஷார்த்தங்கள் ஆகிரகிக்கப்பட்டவாளெல்லாம் ஆராதிக்கிறது பரமேஸ்வரனை. அப்படி எல்லாராலும் காமிக்கப்பட்டவர்னா எல்லாராலும் ஆராதிக்கப்பட்டவர் பரமேஸ்வரன். பிரம்மா விஷ்ணு சிவன் இவன் ரூபத்தில் இருக்கப்பட்டவர்னு அர்த்தம் உண்டு. கமனீய ரூபன் அழகு ஸ்வரூபம் பரமேஸ்வரன். அழகு ஸ்வரூபம். மந்திரவித் மந்திரங்களுக்கெல்லாம் உறவிடமாக இருக்கக்கூடியவர் பகவான். மந்திரங்களால் அறியப்படப்பட்டவர் அர்த்தம். பரமோ மந்திரஹா ഏറ്റവും ശ്രേഷ്ഠமான மந்திரமாய ഏറ്റവും ശ്രേഷ്ഠமான மந்திரம் என்னது? ஓம் ஆ ஊ மாங்கிற அக்ஷரத்தில் உள்ள பிரணவ மந்திரம். அந்த சொரூபமாக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன். மகாவிஷ்ணு பிரம்மா சிவன்
அதான் ஆ உ மா அப்படின்னு வருது. அகார உகார மகாரம் மும்மூர்த்திகளுடைய ரூபம்னு அர்த்தம். சர்வபாவகரகா, எல்லா சராச்சரங்களையும் சிருஷ்டிக்கப்பட்டவர் பகவான். சரம்னா சலிக்கப்பட்டது, அஜரம்னா சலிக்கின்றது. மூவபிள் அண்ட் இம்மூவபிள்ஸ், இந்த உலகத்தில் இருக்கப்பட்ட மூவபிள் அண்ட் இம்மூவபிள், சலிக்கப்பட்டதும் சலிக்காததுமான எல்லா வஸ்துக்களையும் சிருஷ்டிக்கிறது பகவான் தான். ஹரஹா பாருங்க, ஹரிக்கப்பட்டவர், இல்லாமக்க, எதை இல்லாமக்கப்பட்டவர்? துக்கத்தை இல்லாமக்கப்பட்டவர், நம்முடைய கஷ்டத்தை இல்லாமக்கப்பட்டவர், நம்முடைய சங்கடத்தை பிரயாசத்தை எல்லாத்தையும் இல்லாமக்கப்பட்டவர். அதனால எது இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கும்பிடுற தெய்வம் என்னை காப்பாத்துங்கிற நம்பிக்கையோடு இருக்கப்பட்டவனுக்கு துக்கமோ கஷ்டமோ நோய் நொடிகளோ ஒன்றுமே அவனை மனசை பாதிக்காது. தாற்பயம் எப்போவுமே இந்த ரோகம் ரோகத்தினால எல்லாம் மனுஷன் தளர்ந்து போகிறான். இந்த ரோகத்தினால வரப்பட்ட பயம், மானசிகமான பயத்தினால தான் தளர்ந்து போகிறான். மனசு திருடமாக இருந்தால் ரோகம் மனுஷனை ஒன்றுமே பண்ணாது. அது வரும் பாட்டுக்கு போகும், அதனுடைய ஜோலி கழிஞ்சு அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் அப்படி இருக்க முடியாது நமக்கு, இல்லையா? சின்னதாக வந்தால் உடனே ஓடி போயிடுறோமே டாக்டர்கிட்ட. எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் மணிக்கூர் கணக்கில் நிற்க வேண்டியிருக்கு. ஸ்கேன் பண்ண காலம்பரை 9 மணிக்கு போனால் 4 மணிக்கு தான் ஸ்கேன் பண்ணுறோம். அதுவரை அங்கே கூட்டம், எல்லாம் பயத்தினால போகிறது. நானும் போவேன், இல்லையே சொல்லை, இது மனுஷன் தானே. ஆனால் துக்கத்தை ஹரிக்கப்பட்டவர் பகவான் அர்த்தம். ஈஸ்வர விசாரத்தோடு இருக்கப்பட்டவனுக்கு எந்த துக்கமும் வராது. துக்கம் வராதுன்னா துக்கம் வரும், அது துக்கமாக அவன் நினைக்கப்படாது. கமண்டுலுதரோ தன்வி பாணஹஸ்த கபாலவான் அசனீஷதக்னி கட்கி பட்டிஷி சாயுதி மகான். கமண்டலுதரஹா, கையில கமண்டலு தரிச்சவர். தன்வி, தனுசோடு கூடியவர். பரமேஸ்வரங்கள தனுசுக்கு பேரு பினாகம், பினாகபாணி அப்படின்னு பேர் வருது. தனுசோடு கூடினவர். பாணஹஸ்தகா, கையில பானம் தரிச்சவர், பாசுபதாஸ்திரங்கிற பானம். கபாலவான், கையில கபாலம் தரிச்சவர். பிரம்ம கபாலம், பிரம்மாவுடைய ஒரு தலையை கிள்ளி எடுக்கிறார் இல்லையா, அந்த தலையோட அவர் தான் வச்சுருக்கார். பிரம்மாவோட சிரச நூல் எடுத்த பகவான் அந்த தலையோட்ட பிக்ஷா பாத்திரமா கையில வச்சுட்டு நடக்கிறார். ஏன்னா பிரம்மனுடைய தலையை கிள்ளி எடுத்தாரே, அதுக்குள்ள பிராயச்சித்தம் பிக்ஷை எடுக்கிறார்னு அர்த்தம். அசனினா வஜ்ராயுதம், மின்னல் பிணர். அதானது அவர் கையில் உள்ள வஜ்ராயுதம் இருந்தால் மின்னல் பிணர். சதக்னினா சக்தி, வேல் கையில் தரிச்சவர். இந்த சதக்னிங்கிறப்பட்டது நிறைய பேரை ஒரே சமயத்தில் வதம் பண்ணுறதுக்கு கழிவுள்ளது அந்த சதக்னிங்கிற வேல், பரமேஸ்வரன் கேட்கிற வேல். கட்கி, கட்கம்னா விஸ்தீர்ண வாழ், அதை கையில் தரிச்சவர். வாழ்னா ஒற்றை கம்பி மாதிரி இருக்கு, நல்ல வீதி கூடின வாழும் இருக்கு. கட்கம்னா விஸ்தீர்ண வாழ். பட்டிஷம், அது ஒரு ஆயுதம் தான் பகவான் கையில் உள்ளது. கையில பட்டிஷம் தரிச்சவர். ஆயுதி அப்படின்னா இதுல சாமான்யமான ஆயுதங்கள் கையில் உள்ளவர். பகவான் கருணாமயன், கருணா சமுத்திரம், இல்லையா, பக்த ரக்ஷகன், வாத்சல்யன் உள்ளவன், இப்படி எல்லாம் சொல்றோம் நம்ம. அப்படி இருக்கும்போது எதுக்கு வாழ்ந்த கையில் எல்லாம் இந்த ஆயுதங்கள் அப்படின்னா, எந்த ஒரு தேவதா சுரூபம் எடுத்தாலும் கையில் உள்ள ஆயுதங்கள் எல்லாம் 2 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று துஷ்ட சக்திகளுக்கு அது ஆயுதம் பயன்படுத்த, அதை துஷ்ட சக்திகளை இல்லாமக்கிறதுக்கு. எப்படி இந்த ஆயுத பிரயோகத்தினால அவளோட துஷ்ட சக்தியிலேருந்து அவளோட மாற்றி அவளை சிட்டன்மாரா மாற்றி அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர் தான். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இந்த ஆயுதங்கள் எல்லாமே நம்முடைய புத்தியை குறிக்கும். எல்லாமே பாருங்க, தளங்கப்பட்டது, மூர்ச்சை உள்ளது, எப்படிப்பட்டதானே இருக்கும் இல்லையா, நல்ல ஷார்ப்பாக இருக்கும், நல்ல பிரைட்டாக இருக்கும். ஆயுதங்கள் எல்லாமே மனுஷ புத்தி அப்படித்தான் இருக்கணும்னு தாத்பரியம். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது மனுஷனுடைய புத்தியாக்குன்னு தாத்பரியம். இப்போ இங்கே பார்த்த கமண்டலு, தன்வி, பாணஹஸ்தன், கபாலன், அசனி, சதக்னி, கட்கி, பட்டிஷி, ஆயுதி, இப்படி சொன்னோமே, இதெல்லாம் தரிச்சவர். மகான், மகத்துவம் கொண்டும் பயமும் பகுமானமும் ஜெயிப்பிக்கப்பட்டவன். மகத்துவம் கொண்டு பயமும் பகுமானமும் ஜெயிப்பிக்கப்பட்டவன், சர்வசிரேஷ்டன் அர்த்தம். யாருக்கு பயத்தை ஜனிப்பிக்கிறார்னா, துஷ்ட சக்திகளுக்கு பயத்தை ஜனிப்பிப்பார். நமக்கு பகுமானம், அனுகிரகம் பண்றதுக்குள்ள, பகவானை வழிபடுறதுக்குள்ள புத்தியை கொடுக்கப்பட்டவன் அர்த்தம், சர்வசிரேஷ்டன்.
சுவ்ரஹஸ்தஸ்வரூபஸ்ச தேஜஸ்தேஜஸ்கரோ நிதிஹி உஷ்ணீஷீ ச சுவ்ரக்தச்ச உதக்ரோ வினதஸ்ததா. சுவ்ரஹஸ்தா, ஸ்ருவம் கையிலுள்ளவன். ஸ்ருவம் கையிலுள்ளவன். ശരിക്കും ஸ்ருவம்ங்கிறது தாரஹோமத்து உபயோகிக்கப்பட்ட ஒரு சாதனத்துக்காக ஸ்ருவம் சொல்லுவா. இது ஆயுதத்தில் எப்படி வந்து தெரியல, நான் பார்க்குறேன். அது ஒரு அங்கே ஒரு டவுட்டில் இருக்குது. சுரூபா, மனோகரமான ஸ்வரூபத்தோடு கூடினவர். எப்போவுமே பாருங்க, சிவன் நம்ம பயப்படுறோம் இல்லையா? சுடலை எல்லாம் பூச்சிண்டு ஸ்மசானத்தில் வசிக்கிறார், பாம்பெல்லாம் ஆபரணமாக வச்சுருக்கார், ஆனத்தோலும் புலித்தோலும் வஸ்திரம், இப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் அழகான ஸ்வரூபத்திலையும் சிவன் உண்ட கைலாச என்ன சொல்லுவோம் அதுக்கு, கைலாச ஸ்வரூபமாக இருப்பவர். பரிவார சமேதமாக பார்வதி சமேதனா, ஒரு கையில் இவர் கையில் கணபதியும் அம்பாளுடைய கையில் முருகனும், அப்படியே ரிஷபபாரத்தில் உட்காந்துருக்கார் இல்லையா, கைலாசேஸ்வரர் அப்படின்னு பேர் இருக்கு. அது அழகு ஸ்வரூபமாக தான், அந்த மங்கள ஸ்வரூபமாக தான் அந்த இது நம்ம ஆராதிக்கிறோம். சர்வசிரேஷ்டன். தேஜஹா, தேஜஸ்வாக இருக்கப்பட்டவர். தேஜஸ்னா பிரகாசம், வீரியம். தேஜஸ்கரோ நிதிஹி, தேஜஸ உண்டாக்கப்பட்ட உறவிடம். தேஜஸா இருக்கிறவும் பகவான் தான், அந்த தேஜஸை உண்டாக்குறதும் அவர் தான். தாத்பரியம். உஷ்ணீஷி, தலப்பா தரிச்சவர். இங்க தலப்பாங்கிறது ஜடை. சுவ்ரக்தா, சுந்தரமான முகத்தோடு கூடியவர், அழகு ஸ்வரூபம். உதக்ரஹா, உத்கிருஷ்டன், எல்லாத்துக்கும் அதீதமாக இருக்கப்பட்டவர், அதுக்கு மேலேன்னு ஒன்று கிடையாதுன்னு அர்த்தம். வினதஹா, வினயத்தோடு கூடினவர். அதனால பரமேஸ்வரன், கோபிஷ்டன், ருத்ரன், ரௌத்ரம் எல்லாம் நம்ம சொல்லப்படாது. ஆருக்கு ரௌத்ரம்? துஷ்ட சக்திகளுக்கு தான் ரௌத்ரம். இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், இப்போ போலீஸ் வேன் வருது, நம்ம பயப்பட மாட்டோம், நம்ம பாட்டு நம்ம மாதிரி போயிட்டே இருப்போம். ஆனால் ஒரு திருடனோ தப்பு பண்ணினோன்னா அந்த வண்டி அது பாடுறது அறியாமலே ஒரு நெட்டுவன். காரணம் என்ன? அவன் தப்பு பண்ணியிருக்கான், அதனால போலீஸை கண்டா பயம். நமக்கு பயமே கிடையாது. அதே மாதிரி அவர் கையில் இருக்க எந்த ஆயுதங்களாகட்டும், என்ன காரியமாகட்டும், நமக்கு அது பயம் கிடையாது. பக்தர்மாரை ரட்சிக்கிறதுல அதீவ தால்பரியம் உள்ளவர், வினயத்தோடு கூடினவர் அப்படின்னு சொன்னா, பரமேஸ்வர பக்தனாக இருந்து பரமேஸ்வரன் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவாளும் துதிக்கப்பட்டவாளும் பரமேஸ்வரன் தொழப்பட்டவாளுக்கும் மனசுல முதல்ல வந்தது வினயம். எஸ்பெஷலி படிச்சவாளுக்கு வினயம் நிறைய இருக்கணும். ஏன் மற்றவாளுக்கு என்ன, மற்றவாளுக்கு சாதாரணமாக இருக்கும், அவளுக்கு தெரியும் அவளோட லிமிட்டேஷன். ஆனால் படித்து பணமும் உண்டானா சுவாபாகியமாக அகம்பாவம் வந்துடும் இல்லையா? எவ்ரி திங் இஸ் அண்டர் தி சன் இஸ் இன் மை கண்ட்ரோல்ங்கிற நினைப்பு வந்துடும். ஒரு மண்ணங்கட்டையும் கிடையாது. உதாரணம் சொல்லிருக்காரு இல்லையா, 2 நாள் கொண்டு தினத்தினே தொழில் மாறாப்பு கேட்டிருந்ததும் பகவான். எல்லாம் இருக்கும், ஒரு செகண்டில் அம்படி அழிஞ்சு போகிறதுக்கு பெரிய சமயம் ஒன்றும் எடுக்காது. ஆனால் வினயம்ங்கிறது எப்போவுமே ஒரு மனுஷனுடைய லட்சணமாக்கும். அது அவனை எங்கே போனாலும் அவனை கை கொடுக்கும் தாத்பரியம். அந்த அப்படி வினயத்தோடு கூடினவர்னு சொன்னால் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் அவருடைய பக்தனான நமக்கும் அந்த வினயம் இருக்கணும், கிடைக்கும். தீர்கஷ்ச ஹரிகேஷ்ச சுதீர்த்த கிருஷ்ணயே மஜாம் செகாலரூப சித்தார்த்தோ முண்ட சர்வசுபங்கரஹா. தீர்கஹா, பயங்கரமான உயரமுள்ளவன். பயங்கரமான உயரமுள்ளவன் சொல்லியாச்சுன்னா ஏற்றவும் சிரேஷ்டமானவன், அதுக்கு மேலே ஒன்று கிடையாதுங்கிறதுக்காக சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்லப்பட்டது தீர்கஹா. ஹரிகேஷகா, ரஷ்மிகளெல்லாம் இந்திரியமங்களாயிட்டு கொண்டவர். ரஷ்மிகள்னா பிரகாசம், பிரபாவம் அர்த்தம். திரிமூர்த்தி ஸ்வரூபன், திளக்கமுள்ள தலைமுடியோடு கூடினவர்னு அர்த்தம் உண்டு. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஹரினா விஷ்ணு, கஹானா பிரம்மா, ஈஷகானா பரமேஸ்வரன். இப்போ ஹரிகேஷன் அப்படி சொன்னால் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மும்மூர்த்திகளுக்கும் சேர்ந்துள்ள ஒரு பேர் ஹரிகேஷன். சுதீர்த்தகா, ஏற்றவும் பவித்திரமானவர். ഏറ്റവും பவித்திரமானது பகவான் தான். ஏன்னா கல்மஷம் கிடையாது, பேதம் கிடையாது, பெரியவன் சின்னவன்கிற எண்ணம் கிடையாது, படித்தவன் படிக்காதவனுங்கிற வித்தியாசம் கிடையாது. இதெல்லாம் தான் பகவத் ஸ்வரூபத்துக்கு இருக்கப்பட்ட ஒரு குவாலிட்டி. அப்படின்னு சொன்னால் அந்த நானும் சிவன் தான், அகம் சிவம் அகம் சிவம் சொன்னால் போராது.
நம்ம மனசுலையும் அந்த பேத புத்தி இருக்கப்படாதுன்னு தாற்பயம். சகஸ்ரநாமம் எல்லாமே பகவானை பிரகர்த்திக்கிறது மட்டுமல்ல, அதுலேருந்து உள்ள மெசேஜையும் கூட நம்ம எடுத்துக்கணும். லலிதா சகஸ்ரநாமம் கிளாஸில் அர்த்தம் நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவாளுக்கெல்லாம் கேட்டவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். எதெல்லாம் பகவானுக்கு இருக்குன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் நமக்கு இருக்கணும்னு அர்த்தம். எதெல்லாம் பகவானுக்கு இல்லைன்னு சொல்கிறோமோ அது வந்து நமக்கு இருக்கப்படாதுன்னு அர்த்தம். அதனால வருமே நிர்மோகாயே நமஹா, மோகம் இல்லாதவள், மோகநாசின்யே நமஹா, மோகத்தை நசிப்பிக்கப்பட்டவள், அப்படி வருது இல்லையா? அப்போ மோகம் இல்லாமல் இருக்கணும். இது இப்படி மோகம் வந்தால் கூட அந்த மோகத்தை நம்ம இல்லாமாக்கணும் தாத்பரியம். சுதீர்த்தகா, ഏറ്റവും பவித்திரமானவர். கிருஷ்ணஹா, கிருஷ்ங்கிற தாதுவும் ஆனந்தவாதிகமான நாவும் சேர்ந்துதான் கிருஷ்ணஹா அப்படின்னு வருது. கிருஷ்ணன் சொன்னா மகாவிஷ்ணு அல்லவா? அப்போ மகாவிஷ்ணுவுக்கும் இந்த பேர் இருக்கிறதுனால விஷ்ணு ஸ்வரூபன் அர்த்தம். சிவன் வேற விஷ்ணு வேற கிடையாது அப்படின்னு அர்த்தம். விளையாட்டு சொல்லுவா, ஹரியும் ஹரணும் ஒன்றும் அதை அறையாத்தவன் வாயில மண்ணுன்னு சொல்லுவான். அப்படின்னா அவனுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாதுன்னு அர்த்தம். ஏன்னா சிவனா விஷ்ணுவாங்கிற திங்கியே வரப்படாதே. சிவனும் விஷ்ணுவும் எல்லாம் என்னது? பிரம்மத்தினுடைய பிரதீகம், ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லலாம். மனமன தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரம்மத்தை ஆராதிக்க நமக்கு முடியாததுனால நம்ம சிவனை ஆராதிக்கிறோம், விஷ்ணுவை ஆராதிக்கிறோம். எது வேணா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சாதாரண விஷ்ணு ஆராதிக்கப்பட்டவாள்லாம் ஸ்மார்த்தா, சிவனை ஆராதிக்கிறவெல்லாம் ஸ்மார்த்தா, விஷ்ணு ஆராதிக்கிறவெல்லாம் வைஷ்ணவா. அப்படித்தான் ஐயர் ஐயங்காருங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்தது. கிருஷ்ணன்னு சொன்னா பகவான், பரமேஸ்வரனுக்கு அந்த பொருத்தம் உண்டாகும். சிருகால ரூபகா, குருக்கனுடைய ரூபம் எடுத்தவர். ஏதோ கதையில பக்தரை ரட்சிக்கிறதுக்காக அந்த ரூபம் எடுத்திருப்பார். அது சிவபுராணம் பார்க்கும்போது பார்க்கலாம். சித்தார்த்தகா, அர்த்திக்கப்பட்ட அர்த்தம் சித்தமானவர். அர்த்தம்னா பலம்னு அர்த்தம் உண்டு, நம்ம பணம்னு அர்த்தம் உண்டு. இப்போ அர்த்திக்குன்னு அர்த்தம் சித்தமானவன் அப்படின்னா நமக்கு என்ன நமக்கு தேவையோ அந்த தேவையை நமக்கு கொடுக்கறதுக்கு கழிவுள்ளவர்னு அர்த்தம். இருக்கப்பட்டவனால தானே கொடுக்க முடியும் இல்லையா? சித்தார்த்தகா, அர்த்திக்கப்பட்ட அர்த்தம் சித்தமானவன். முண்டகா, சிரச முண்டனம் செய்தவர். பிக்ஷுன்னு அர்த்தம். வியோமகேஷன் சொல்றோம் இல்லையா? ஜடாதாரியும் அவர்தான், வியோமகேஷனும் அவர்தான். சர்வசுபம் சர்வசுபங்கரகா, எல்லாருக்கும் மங்களத்தை செய்யப்பட்டவர் பரமேஸ்வரன். சிவன் சொன்னாலே மங்களம், மங்களமூர்த்தின்னு அர்த்தம். அஜஸ்ச பகுரூபஸ்ச கந்ததாரி கபர்த்யபி ஊர்த்வரேதோ ஊர்த்வலிங்க ஊர்த்வசாயி நபஸ்தலஹா. அஜஹா, ஜனனமில்லாதவர். ஜனனம் உண்டுன்னா மரணம் உண்டு, சந்தேகமே கிடையாது. அதனாலதான் கிருஷ்ணன் ஜெனிச்சார், ராமர் ஜெனிச்சார், ராமர் பிறந்தார் சொல்லப்படாது. அப்படி பிறந்தா அவளுக்கு நட்சத்திரம் தானே வைக்கணும். நம்மெல்லாம் பிறந்தா நட்சத்திரம், போனா தானே திதி வைக்கிறோம். ஆனால் ஸ்ரீராம நவமி, கிருஷ்ண அஷ்டமி இப்படித்தானே கொடுக்குறோம் இல்லையா? மரம் பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. இந்த ஜனன மரணங்கிறது மாயைக்கு உள்ள வஸ்துக்கள். ஈஸ்வர ஸ்வரூபம் மாயைக்கு அதீதமான வஸ்து. அதனால ஜனனம் இல்லாதவர். அஜஹா பகுரூபகா, எவ்வளவு ரூபத்தில் உள்ளவர். இந்த உலகத்துக்கு அத்தனை ஜீவஜாலங்களுக்குள்ளே இருக்கிறது ஈஸ்வரன் தானே. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி ஆபிரம்ம கீட ஜனன்யே நமஹா. லலிதா சகஸ்ரநாமம். எது வந்தாலும் அது வந்துடும், அதை எடுக்க முடியாது. ஒரு பிரம்மா தொடங்கி கீடம் வர, கீடம்னா சின்ன ஒரு ஒரு புழு, அந்த புழு வரை அத்தனை பேரையும் சிருஷ்டிக்கப்பட்டது பகவான் அம்பாள் தான். அதில் இத்தனை பேரையும் ஜீவனா இருக்கிறதும் அம்பாள் தான். அதனால பகுரூபகா, எவ்வளவு ரூபங்கள், மனுஷனாகட்டும், மிருகங்களாகட்டும், பசுக்களாகட்டும், செடிகளாகட்டும், மரங்களாகட்டும், எத்தனை ரூபங்கள், இதெல்லாம் ஈஸ்வரன் தான் அர்த்தம். கந்ததாரி, குங்குமம் கஸ்தூரி முதலான சுகந்த திரவியங்கள் தேகத்தில் பூசினவர். சுகந்த திரவியங்கள் எல்லாம் சந்தோஷத்தினுடைய பிரதீகம் அர்த்தம். நம்ம அப்படித்தானே இல்லையா? ஹாப்பியா போகப்பட்ட இடத்துல தானே பவுடர்லாம் போட்டு செண்டெல்லாம் அடிச்சுட்டு போவோம். இதே ஒரு ஆள் மரணப்பட்டானா அங்கே போய் நல்ல லிப்ஸ்டிக் எல்லாம் செண்டல் அடிச்சுட்டு போக முடியுமா? போக முடியாது. இதெல்லாம் மங்களகரமான வஸ்துக்கள், சுகந்த திரவியங்கள்லாம் பூசிக்கிறதே சந்தோஷத்தினுடைய பிரதீகம் அர்த்தம். கபர்தி, கபர்தம்னா பரமேஸ்வரன் ஜடையோட பேரு கபர்தம். இந்த கபர்தத்தை தரிச்சதுனால அவர் கபர்தி. அவருடைய சக்தி ஆனதுனால அம்பாளுக்கு கபர்தினி, அதான் கபர்தின்யே நமஹான்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் அர்ச்சனை பண்றோம். கபர்தம்ங்கிற ஜடையை தரிச்சவர். ஊர்த்வரேதாக,
அகண்டித பிரம்மச்சரிய ஸ்வரூபன். அகண்டித பிரம்மச்சரிய ஸ்வரூபன்னா 26 அணுத்துவமான பிரம்மம், அவ்வளவுதான். ஊர்துவலிங்கா, முகளில ரூபமுள்ள லிங்கமுள்ளவன் அப்படின்னு தாத்பரியம். அது விசேஷமான ஒரு பதமாயிட்டாக்க இங்கே சொல்லப்படுது. லோகத்தை முழுவதும் சிருஷ்டிக்க கழிவுள்ளவன் அர்த்தம். ஊர்துவசாயி, மலர்ந்த முகத்தோடு கூடினவர். பரமேஸ்வரனுக்கு 5 முகம் உண்டு. சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், ஈசானம், தத்புருஷம். 5 எண்ணம் உண்டு பரமேஸ்வரனுக்கு. இந்த 5 முகத்தில் 4 முகம், ஒரு முகம் ஊர்துவ லோகத்தை பார்த்து, ஊர்து மேலே பார்த்து இருக்கும். அதனால தான் மலர்ந்த மேல் முகம் தான் ஊர்துவசாயி. நபஸ்தலஹா, நபஸ்ன்னா ஆகாசம். ஆகாசத்தில் ஸ்திதி செய்யப்பட்டவன் அப்படின்னா, ஆகாசம்னு அறியப்படப்பட்ட சக்தி தான் சிவனுடைய வாசஸ்தலம். இன்னொன்னும் அஷ்டமூர்த்தியில ஆகாசமும் வரும். அந்த ஆகாசம் சுரூபமாக இருக்கிறதும் பகவான் தான். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் ஈஸ்வரன் தானே. அந்த அஷ்டமூர்த்திகளோட சுரூபத்தில் இருக்கிறதும் பகவான் தான். நபஸ்தலஹா. 17ஆமத்த ஸ்லோகம். திரிஜடி சீரவாசாஷ்ச ருத்ரசேனாபதிர் விபு அகஷ்சரோ நக்தஞ்சரஸ்திக்ரமன்யு சுவர்ச்சசா. திரிஜடி, 3 ஜடகள் உள்ளவர். சீரவாசகா, மரவுரி தரிச்சவர். ருத்ரஹா, ருத்ரன்னா கோபம் நம்ம நினைச்சிருக்கோம். துக்க காரணத்தை இல்லாமக்கப்பட்டவர், அதான் ருத்ரன். துக்கத்துக்கு காரணமாக இருக்கப்பட்ட வஸ்துக்களை இல்லாமக்கப்பட்ட, துரீகரிக்கப்பட்டவர். பிரளய காலத்தில் பிரஜைகள் எல்லாம் தனக்குள்ள மாற்றி இருக்கப்பட்டவர். அப்படி தனக்குள்ள மாற்றும் போது அந்த பிரளய காலத்தில் அம்பிட்டும் ஜலத்துக்கு அடியில் போகும்போது எல்லாம் அழத்தானே செய்யும், கத்தத்தானே செய்யும் இல்லையா? எல்லா ஜீவஜாலும் கத்தத்தான் செய்யும். ஆபத்து வந்தால் கத்தத்தானே செய்யும். நம்ம பார்க்குறோமே, இந்த ஃப்ளட் எல்லாம் வர சமயத்தில் ஒவ்வொரு கத்தினது எல்லாம் வெள்ளத்தில் போகிறது. என்ன பண்ண முடியும்? பயம், வேற வழி கிடையாது. துக்கத்துக்கு காரணமாக இருக்கப்பட்டவர், வாக்க தானம் செய்யப்பட்டவர், பிரளய காலத்தில் எல்லாத்தையும் சம்ஹரித்து தனக்குள் ஆக்கப்பட்டவர் அர்த்தம். சேனாபதிகி, சேனாநாயகன். தேவாசுர மனுஷாதிகளும் பூதகணங்களும் எல்லாம் பகவானுடைய சேனைகள் தான், அவருடைய சைன்யங்கள் தான். நம்மெல்லாம் நமக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடியவர் பகவான். விபுகு, விபுனா சர்வவியாபி, எங்கும் நிறைஞ்சிருக்கப்பட்டவர். அகஷ்சரஹா, பகல் சமயத்தில் சஞ்சரிக்கப்பட்டவர். நக்தஞ்சரஹா, ராத்திரியிலேயும் சஞ்சரிக்கப்பட்டவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகலும் ராத்திரி சஞ்சரிக்கப்பட்டவர்னா எப்பொழுதும் எங்கும் உள்ளது ஈஸ்வர ஸ்வரூபம் அர்த்தம், அவ்வளவுதான். திக்ம மன்யுஹு, அத்தியதிகம் குரோதத்தோடு கூடினவர். திக்ம மன்யுஹு, பகவானுக்கு கோபம் வராது சொல்லலே, கோபத்தோடு கூடினவர்னு சொல்றாளே. எப்ப கோபம்னா துஷ்ட சக்திகளோட கண்ணுக்கு கோபம் உள்ளது மாதிரி தெரியும். அப்போ துஷ்ட காணிச்சு தானே ஆகணும் இல்லையா? கோபம் வரத்தை நம்ம அந்த துஷ்டம் இல்லாமக்கணுமானா செய்துதான் ஆகலாம், வேறு வழி கிடையாது. இப்போ செடிகள் நன்னா இருக்கணுமானா பெஸ்டிசைடு அடிக்கத்தான் வேணும். அது பூச்சி செத்து போவோமே நம்ம நினைக்க முடியாது, வேற வழி கிடையாது. அந்த இடத்துல குரோதம் அந்த துஷ்ட சக்திகளுக்கு காணிக்கத்தான் வேணும். சுவர்ச்சசா, அத்தியதிகம் தேஜஸோடு கூடினவர். பிரம்மமானத்தினால அதுக்கு மேல ஒரு தேஜஸை சொல்ல முடியாது. கஜகா தைத்யஹா காலோ லோகதாதா குணாகரஹா சிம்ஹசார்தூல ரூபஸ்ச ஆர்திர சர்மாம்பராவிரதஹா. கஜஹா, கஜாசுரனை வதிச்சவர். இந்த கஜாசுரனை வதிச்சு அந்த கஜாசுரனுடைய தோலைத்தான் ஆனத்தோலை அவர் வஸ்திரமா வச்சுட்டு இருக்கார். தைத்யஹா, அந்தகாதி அசுரன் மாதிரி தரிச்சவர். அந்தகாசுரன் அவரே வில்லாமக்கினவர். அந்தகாந்தகன், அந்தகாசுரன் அசுரன். காலஹா, காலஸ்வரூபன், அந்தகஸ்வரூபனானவன். அது எப்படி காலஹான்னு வந்தது அப்படின்னா, காலன்னா யமன், யமனுக்கே யமனா இருக்கப்பட்டவர் பகவான் ஒரு அர்த்தம். இன்னொன்று, யமனா இருக்கிறதும் சிவனும் எல்லாம் அந்த பிரம்மத்தினுடைய சுரூபம் தானே, அதனால அவருக்கு அந்த பேர் காலஹா. சம்வத்சராதி காலஸ்வரூபன். காலம்னா பீரியடுன்னு அர்த்தம் உண்டு. இந்த காலம் சொல்லுவோம் இல்லையா? அப்படி இப்போ நம்ம சம்பத்சரம் ஒவ்வொரு வருஷம் இப்போ நம்ம சொல்கிறோம் விஸ்வாவசு வருஷம் சொல்கிறோம். 64 60 வருஷம் உண்டு. ஷஷ்டி சம்பத்சரானா மத்தியன்னு சங்கல்பம் பண்ணுறோமே, இந்த 60 வருஷம் காலஸ்வரூபமாக இருக்கிறவன் பகவான். லோகதாதா,
இந்த லோகங்களுக்குள்ள எல்லா வஸ்துக்களையும் சிருஷ்டிக்கிறது மட்டுமல்ல, அதுக்கு வளர்த்தி போஷிப்பிக்கிறதும் பகவான் தான். தாரணா போஷணாதிகள் செய்யப்பட்டவன். குணாகரகா, எல்லா சத்குணங்களுக்கும் மூர்த்தி தூரமாக இருக்கப்பட்டவர் பகவான். ஈஸ்வர சுரூபம் தான் எல்லா சத்குணங்களுக்கும் மூர்த்தி சுரூபமாக இருக்கு. சிம்ஹ சார்தூலகா, சிம்ஹம் சார்தூல் வியாகிரம் புலி, சிம்ஹத்தோடும் வியாகிரத்தோடும் ரூபத்தில் உள்ளவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பராக்கிரமத்தோட காரியத்தில் பகவான் சிம்ஹத்தோடும் வியாகிரத்துக்கும் துல்லியனா இருக்கப்பட்டவன் அர்த்தம். எப்படி சிம்ஹமும் புலியும் பராக்கிரமத்தில் பேரு கெட்டதா இருக்குமோ, அதே மாதிரி பராக்கிரமம் உள்ளவர் அப்படின்னா லோகத்தை சிருஷ்டிச்சு ரட்சிச்சு சமகரிக்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. அப்ப அந்த துஷ்ட சக்திகள்கிட்ட பராக்கிரமம் காணிச்சு தான் நோக்கும். ஆர்திர சர்மாம்பராவிரதா, நனஞ்ச சர்மம் வஸ்திரமாയിട്ടുள்ளவர். ஏன்னா கஜாசுரனை தரிச்சு அதோடைய ரத்தம் கொண்டு நனைஞ்ச சர்மத்தை தான் அவர் தரிச்சார் இல்லையா. அதனால அந்த ரத்தத்தினுடைய அம்சம் இருக்கிறதுனால ஈர்ப்பமுள்ள வஸ்திரம் தரிச்சவர் அர்த்தத்துல ஆர்திர சர்மாம்பரா அர்த்தம். காலயோகி மகாநாத சர்வகாமச்சதுஷ்பத நிஷாச்சர பிரேதச்சாரி பூதச்சாரி மகேஸ்வர. காலயோகி, காலத்தை வகை வைக்காத்த யோகத்தோடு கூடினவர், காலத்தை யோக பலத்தால் ஜெயிச்சவர், காலத்துக்கு அதீதமானவர்னு அர்த்தம். அதனால தேசகால பரிச்சின்னாய நமஹ சொன்னோம் இல்லையா, அதே தான் இங்கே. மகாநாதகா, மகத்தான சப்தத்தோடு கூடினவர், அநாகர துவனி ஸ்வரூபன், மகத்தான சப்தத்தோடு கூடினவர்னா பிரணவஸ்வரூபின்னு அர்த்தம் உண்டு. அவர் அதுக்கு மேல ஒரு சப்தம் ஆறாலே உயர்த்த முடியாது தாத்பரியம். சர்வகாமஹா, எல்லா ஆகிரகங்களுடைய மூர்த்தி பாவமா இருக்கப்பட்டவர் பகவான். சதுஷ்பதகா, 4 மார்க்கங்களோடு கூடினவர். 4 மார்க்கங்கள் என்னெல்லாம்? ஞான யோகம், பக்தி யோகம், கர்மயோகம், அஷ்டாங்க யோகம், 4 மார்க்கங்கள். ஞான யோகம் தியானத்தோடு கிடைக்கப்பட்டது, பக்தி யோகம் பகவான் மேல நாம பாராயணத்தினால கிடைக்கப்பட்டது, கர்மயோகம் நம்ம கர்மங்கள் செய்யறதுனால, பூஜாதி கர்மங்கள் செய்யறதுனால கிடைக்கக்கூடியது, அஷ்டாங்க யோகம் யம நியமம் ஆசனம் அந்த 8 உண்டு அஷ்டாங்க யோகம். நிஷாச்சரகா, ராத்திரியில வேதாளங்களோடு கூடி சஞ்சரிக்கப்பட்டவர் நிஷாச்சரகா. பிரேதச்சாரி, பிரேதங்களுடைய சங்கத்தில் சரிக்கப்பட்டவர். பூதச்சாரி, பூதங்களோட கூட சரிக்கப்பட்டவர். மகேஸ்வரா, ஈஸ்வரன்மாரில் வச்சு உத்தமமானவர். ஏன் பரமேஸ்வரன் அப்படின்னா எல்லாமே ஈஸ்வரனுடைய சிருஷ்டி தான். எல்லாமே ஈஸ்வரோட சிருஷ்டி ஆனதுனால எல்லாத்துக்கும் கூட இருக்கப்பட்டவர்கள் அர்த்தத்துல தான் அதை எடுத்துக்கணும். அதை பகுபூதோ பகுதரஸ் ஸ்வர்பானுரமிதோ கதிஹி நிருத்த பிரயோ நித்யனர்த்தோ நர்த்தக சர்வலாலசகா. பகுபூதகா, சிருஷ்டி காலத்தில் ஒன்னிலேருந்து பல ரூபங்களா பவிச்சவர். அப்ப அந்த பிரம்மத்துக்கு அப்படி இருந்தாலும் தோணித்தா நான் பல ரூபமா மாறணும்னு சொல்லி அந்த தோணல் வந்த உடனே தான் அந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. அப்பதான் அவருடைய பிரம்மத்து ரூபத்தை அப்படியே அனந்தனோட தல்பத்திற்கு 10 நாபிலேருந்து முதல்ல கமலம் வர்றது, கமலத்துல பிரம்மா வரார், அந்த பிரம்மாவில் தான் சிருஷ்டி தொடங்குறார் அப்படின்னு ஒவ்வொன்றா தொடங்குறது. அப்படி சிருஷ்டி தொடங்கும் போது பல ரூபத்தை தரிக்கப்பட்டவர் அர்த்தம். பகுபூதகா, பகுதரகா, பிரபஞ்சத்தை முழுவன் தாங்கி நிறுத்தப்பட்டவர் பகவான். சொர்பானு, ராகு கிரக ரூபன். பானுன சூரியன் அர்த்தம் உண்டு. அமிதஹா, அளக்க முடியாதவர். அனந்தன், ஆதியும் அந்தவும் இல்லாதவன். அப்பிரமேயன், இதெல்லாம் அந்த பதம் தான். கதிஹி, பிராபியஸ்தானமும் பிராபிக்கிறதுக்கு மார்க்கமும் ஆனவர். பரமமான கதியானவர் பகவான். பரமமான கதி என்னது? மோட்சம். மோட்சம்னா மோகக்ஷயம், மோட்சம். அந்த ஸ்தானம், மோட்சங்கிற ஸ்தானத்தை அடையணும்னா அந்த மோகங்கிற ஸ்தானமா இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன். நிறுத்த பிரியா, தாண்டவ நிறுத்தத்துல பிரியமுள்ளவன். நிறுத்தம் லாஸ்யம் 2 உண்டு. புருஷன் செய்தா அது நிறுத்தம், ஸ்திரீ செய்தா அது லாஸ்யம். என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, நிறுத்தத்துக்கும் லாஸ்யத்துக்கும் தமிழ் நிறைய வித்தியாசம் உண்டு. சில விஷயங்கள்லாம் லாஸ்யத்துல பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இப்ப பண்றா அது வேற விஷயம், ஆனா நியமம் அனுசரிச்சு பண்ணக்கூடாது. நிறுத்தத்துல எப்படி வேணா அவ நிறுத்தம் ஆடலாம்.
നിന്ന വാക്കിൽ 180 ഡിഗ്രിയിലെ കാലപ്പൊക്കെ ആടുവാ. ஒரு கால் தாழ் இருக்கு, ஒரு கால் மேலே கரெக்டாக அப்படி ஸ்ட்ரைட்டாக நின்று ஆடுவான். லாஸ்யத்தில் அது படாது. இப்போ என்னதாமோ எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறாது, லாஸ்யத்தில் கிடையாது. அது புராணத்திலோட ஒரு கதை உண்டு. சிவனும் பார்வதியும் தம்மில் ஒரு காம்படிஷன் வரும். யார் நிறுத்தத்தில் நிபுணர்னு பார்த்து எந்த மாதிரி நிறுத்தம் ஆடினாலும் பார்வதி அதுக்கு ஈடு கொடுத்து ஆடுறாளே வழிய பார்வதியை ஜெயிக்கிறதுக்கு பரமேஸ்வரனால் முடியலை. கடைசியில் பார்த்தார், லாஸ்யத்தில் செய்ய முடியாத காரியத்தை செய்யறதுக்காக 108 டிகிரி நின்று நிப்பில் காலை தூக்கிடுறார் பகவான். பார்வதி காலை பகுதி எடுக்கிறா, அப்போ தான் இந்த லாஸ்யத்தில் அது பர்மிஷன் அல்லவேன்னு. அப்போ காலை தாழ்த்திடுறான். தோல்வி சம்மதிச்சாலும் வேற வழி இல்லை, அது தோல்வியாக சொல்ல முடியாது. என்னத்தினால அந்த கதைன்னா, பரமேஸ்வரன் பார்வதியில் 6 பெருசு சொல்ல முடியாது, 2 ஒன்று தானே. அதனால இது ஒரு கதையாக சொல்லும் போது லாஸ்யத்தினுடைய தாற்பயம் தெரியணுங்கிறதுக்கு தான் அந்த கதையே வருது. இங்கே நிறுத்த பிரியகானா புருஷாளுடைய நிறுத்தத்தில் பிரியமுள்ளவர்னு அர்த்தம். தாண்டவ நிறுத்தத்தில் பிரியமுள்ளவர். தாண்டவ நிறுத்தம் புருஷால் தான் ஆடணும், ஸ்திரீ ஆடப்படாது. ஸ்ரீ தாண்டவ நிறுத்தம் ஆடினா லோகம் தாங்காதுன்னு அர்த்தம். நித்திய நர்த்தகா, எல்லா காலமும் நர்த்தனம் செய்யப்பட்டவர். அவரே விளையாட்டு தானே, எப்பொழுதும் நிறுத்தம் தான் அவருக்கு. நர்த்தகா, ஆடுறது மட்டுமல்ல, நம்மளை ஆட்டி வைக்கிறதும் அவர் தான். மറ്റുள்ளவாறு நிறுத்தம் செய்யப்பட்டவதும் பகவான் தான். நர்த்தகன். சர்வலாலசகா, எல்லா பூதங்கள்லையும் பிரியமுள்ளவன். பூதம்னு சொன்னால் நம்ம பயப்பட பூதம் பயப்படுற மாதிரி உள்ள அர்த்தம் அல்ல. ஜீவனுள்ள எல்லா வஸ்துக்களும் பூதம்தான். எல்லாம் பூதம்தான். எதெல்லாம் ஜீவன் இருக்கோ அதெல்லாம் பூதம்தான் தான் பிரியம். அப்படி எல்லாத்திலையும் பிரியமுள்ளவர். பகவானுக்கு வித்தியாசமே கிடையாது. கண்ணுக்கு தெரியாத ஆட்டத்திலிருந்து ഏറ്റവും பெரிய வஸ்துவாக இருக்கிற ஆன வரைக்கும் அத்தனை ஜீவஜாலங்கள் மேலேயும் பிரியமுள்ளவர் பகவான். எல்லாம் அதில் வந்துடும், A to Z. கோரோ மகா தபா பாஷோ நித்யோ கிரிருஹோ நபஹா சகஸ்ரஹஸ்தோ விஜயோ வியவசாயோ ஹ்யதந்திரிதா. கோரஹா, பயங்கரமான ஸ்வரூபத்தோடு கூடினவர். சம்ஹாரருடைய ஸ்வரூபம் அது பயங்கரம். ஏன்னா அந்த மகத்தான காலத்தில் அத்தனை இதுன்னு இருக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பவர் காணிக்கணும் இல்லையா, அந்த சுரூபம் அப்படி வரத்து, அந்த தேஜஸ் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் தாத்பரியம். பாஷகா, ஜெகத்தில் உள்ள சிருஷ்டிகளை அந்யோன்ய பந்திப்பிக்கிறது பகவான். பாஷம் என்ன பாஷம்? மாயையாகப்பட்ட பாஷம். இந்த மாயையாகப்பட்ட பாஷம், மாயைனா எனக்கு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இல்லாததுன்னு அர்த்தம். அதுதான் மாயை. இந்த உலகம் மாயை தானே, இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இல்லாம மாறுது. இல்லைன்னு சொன்னால் எப்படி நம்மளால் நம்ப முடியும்? இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு கேட்டுன்னு தான் இருக்கேள், இது லைவாக தானே இருக்குது. ஜெகத் இதுதான் ஜெகத், ஜாகிர அவஸ்தை. ஆனால் எப்பவும் அப்படி இருக்கா, கொஞ்சம் கொஞ்சம் தீர்ந்து விடுறதே. எல்லா வஸ்துக்களும் அப்படித்தான். இருக்கிறது ஒன்றுமே என்னைக்கு ஸ்திரமாக இருக்காது, மாற்றம் வந்துட்டே இருக்குது, க்ஷயம் வந்துட்டே இருக்குது. நாம் 5 வருஷம் இருந்து எப்படி இருந்தோம், இனி 5 வருஷம் கழிஞ்சு எப்படி இருக்க போகிறோம், என்னென்ன மாற்றங்கள் நமக்கு வருது. ஏன்னா இதெல்லாம் அழியக்கூடிய பொருள் தாற்பயம். அதனால அதுதான் மாயை. அந்த மாயையாகப்பட்ட மாயினால் உள்ள பாசத்தை ஜீவஜாலங்களுக்குள்ள உண்டா பண்ணி அவளுக்குள்ள பாசத்தை உண்டாக்கப்பட்டவர் பகவான். அதனால பாஷகா, பாஷமா இருக்கப்பட்டவர் பகவான். நித்யகா, ஆனா அவர் சிருஷ்டிச்ச வஸ்துக்களும் அவர் சிருஷ்டிச்ச வஸ்துக்களுக்கு பாசவும் தான் நசிக்குமே ஒழிய அவர் நித்யகா, என்னைக்கு அப்படித்தான் இருக்கும். பிரம்மத்துக்கு அழிவே கிடையாது தாற்பயம். ஒரிக்கலும் நாசம் இல்லாதது பிரம்மம், ஏன்னா அது சத்தியம். அப்போ இதே நசிக்கிறது, இது வித்தியை, இது பொய். இல்லாத மேடதின்னும் எழுதாத நாடகத்தை எல்லோரும் நடிக்கின்றோன்னு ஒரு பாட்டு உண்டு. இதெல்லாம் நம்மெல்லாம் ஆர்டிஸ்ட் தான். சரிக்கும் சொல்லப்போனால் இல்லாத ஒரு காரியத்தை தான் நம்ம இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்கோம் மாயினால. கிரிகுஹா, கிரியில வசிக்கப்பட்டவர். கிரிகுகம்னா கைலாஸ், கைலாச பர்வதத்தில் வசிக்கப்பட்டவர் அர்த்தம். நபஹா, நபசுன்னா ஆகாசம், ஆகாச துல்லியமானவர். பஞ்சபூதங்கள்ல ஆகாசம், பஞ்சபூதமும் பகவான் தான். ஆகாச துல்லியம் இருக்கப்பட்டவர்னா எங்கும் நிறைஞ்சிருக்கப்பட்டது ஆகாசம். ஆகாசம் இல்லாத ஒரு இடம் சொல்ல முடியுமா? முடியும். ஆகாசம் ஒன்று கிடையாதாக்கலாம், சூன்யம். ஆனால் அது இல்லாத ஒரு இடம் கிடையாதுன்னு சொல்றதுனால எங்கும் நிறைஞ்சிருக்கப்பட்டது ஆகாசம். அதனால நபஹா. சகஸ்திரஹஸ்தகா, 1000 ஹஸ்தம் உள்ளவர், கை உள்ளவர். 1000 கை எப்படி வந்ததுன்னு கேட்டால் 1000ங்கிறது 1 ஃபாலோடு பை 30 அல்ல,
அந்த 1000 அல்ல. 1000 சொன்னா அன்கவுண்டபிள், எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு கைகள் உள்ளவர்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கப்பட்ட வஸ்து தானே. இதில் உள்ள அத்தனை ஜீவஜாலங்களும் பகவான் தானே. எத்தனை ஜீவஜாலங்கள் இருக்கு, எத்தனை கைகள் இருக்கு சொல்ல முடியுமா நம்மளால? சும்மா ஒரு கணக்கு சொல்லுவா, 102 கோடி ஜனங்கள், 72 கோடி ஜனங்கள் சொல்லிட்டு கரெக்டா சொல்ல முடியுமா? ஜனங்கள் சொல்லலாம், பாக்கி மிருகங்கள் எப்படி சொல்ல முடியும், பட்சிகள் எப்படி சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் கைகாலுகள் உண்டு. அப்போ அன்கவுண்டபிள் அர்த்தம். அதனால சகஸ்திர ஹஸ்தா விஜயா, எல்லா ஜீவஜால எல்லா பூதங்களுக்குள்ளேயும் ஜெயம்ங்கிற அந்த ஒரு குவாலிட்டியா இருக்கப்பட்டவர் பகவான். விஜயமா ஸ்திதி செய்யப்பட்டவர் அர்த்தம். இன்னொன்னும் ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம் இந்த குணங்களை கொண்டு லோகத்தை ஜெயிக்கப்பட்டவர். அப்படின்னா நம்ம இந்த லோகத்திலே ஜெயிக்கணுமானா, இந்த மாயை அதிஜீவிக்கணுமானா நமக்கு வேண்டது ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும், ஐஸ்வர்யம் இருக்கணும். ஞானம் சத்தியமான வஸ்து பிரம்மங்கிற உணர்வு, வைராக்கியம் இந்த லோகம் மித்தியங்கிற உணர்வோட இந்த லோகம் வேண்டாம், எனக்கு ஒரு சம்சார விச்சத்தை இதை குப்பைன்னு ஒடுக்கி தள்ளறதுக்குள்ள மனப்பான்மை, ஐஸ்வர்யம் இதெல்லாம் செய்யறதுக்குள்ள கழிவு, பகவத் அனுகிரகம். இந்த குணங்களை கொண்டு லோகத்தை ஜெயிக்கப்பட்டவர். எவனுக்கு இந்த 3 குணங்களும் வருதோ அவனுக்கு இந்த லோகத்தை ஜெயிக்கலாம்னா மாயைக்கு அதீதமான வஸ்துவான பிரம்மத்தை அடைஞ்சு மோட்சத்துக்கு போகலாம் தாத்பரியம். விவசாயா, விவசாயம்னா நம்ம பிசினஸ் நினைச்சுப்போம், அதல்ல. இங்க விவசாயம்னா திருட நிச்சயம் உள்ளவன், அந்த வேவரிங் மைண்டே கிடையாது. இப்ப என்ன அர்த்தம்? ஈஸ்வர விஜயார் சாரண சொல்லுவா, சாம்ப பரமேஸ்வர சரணார விந்தையோகோ திருட பக்தி சித்தியர்த்தம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுவா. பக்தி இருந்தா போறாது, திருட பக்தி இருக்கணும், உரச்ச பக்தியா இருக்கணும், உரச்ச விசுவாசமா இருக்கணும். கொஞ்சம் கூட ஒரு டவுட் வரப்படாது. கிடைக்குமோ தெரியல, எல்லாரும் போறா, நம்மளும் போய் பார்ப்போம், தொழுது பார்ப்போம், வரதோ பார்ப்போம், நெவர். நிச்சயமா கிடைக்கும், அதனாலதான் போறேன். டிமாண்ட் பண்ணலாமே நமக்கு பகவான் கிட்ட. என்ன காப்பாத்துறது உனக்கு என்னையா வேலைன்னு கேட்டார் ஒரு தமிழ் புலவர். உன்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டியூட்டி இஸ் என்ன ப்ரொடெக்ட் பண்றது தானே, அதானே பகவானுடைய ஜோலி. அந்த மாதிரி அதிகாரமா கேட்கலாம், அந்த அளவுக்கு பக்தனுக்கு அனுகிரகம் அதிகாரம் உண்டு. அதனால திருட நிச்சயம் வேணும். நான் கும்பிடுற தெய்வம் என்ன காப்பாத்துங்கிற நம்பிக்கை உள்ளவன் ஜீவிதத்துல 90% அவன் சக்சஸா இருப்பான். கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள்லாம் வரும், அதொன்னும் பிரச்சனையே கிடையாது. அது அதிஜீவிக்கத்துள்ள சக்தி அவனுக்கு கிடைக்குமே, அதுதான் அவன் விஜயின்னு அர்த்தம். அதந்திரிதா, சதா கர்மனிஷ்டனா இருக்கப்பட்டவர், ஆலசிய ரஹிதன், ரெஸ்டே கிடையாது பகவானுக்கு. எப்ப பார்த்தாலும் அனுகிரகம் பண்ணிட்டே இருப்பார், ரெஸ்டே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஈஸ்வர விசாரம் எப்பொழுதும் நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கணும், அதுக்கு ஒழிவேழுவே கிடையாது. என்னைக்கும் நம்ம பகவான் நினைச்சுட்டு இருக்கோம், இன்னைக்கு பகவான் நினைக்காம இருப்போங்கிறது கிடையாது. சதா சர்வநாளி பகவானை நினைச்சுட்டு இருக்கணும். ஏன்னா எப்போ மரணம் போட போறோம்னு தெரியாது, எப்போ ஜீவன் போறோம்னு தெரியாது. எப்பவுமே பகவானே நினைச்சுட்டு இருந்தோம்னா ஜீவன் போற சமயத்தில் அந்த நினைப்பு வந்துடும் இல்லையா? அதனால சராசர்வநாளி ஈஸ்வர விசாரத்தோடு இருக்கணும் தாத்பரியம். அப்படி இருந்தோமானா நமக்கு அலசதைங்கிறதே வராது, சோம்பேறித்தனங்கிறதே வராது. அது ஆலசிய ரகிதனா நம்ம இருப்போம் தாத்பரியம். பகவான் ஆலசிய ரகிதன்னா நம்ம ஆலசிய ரகிதனா இருக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய தாத்பரியம். அந்த ரீதியில் 21 நாமம் பார்த்தோம், இனி 3 நாமம் இருக்கு. அது இந்த 25க்கு மேலே பாக்கி படிச்சுட்டு அதை சேர்த்து நமக்கு ஒற்ற ஸ்ட்ரைட்டாக தொடங்கலாம். நோட் பண்ணிங்கோ, 21 வரை மீனிங் சொல்லியிருக்கோம்.